தமிழ் சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு தொகுப்பாளருக்கு இவ்வளவு பெரிய ரசிகர்களா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவில் ஒரு காலகட்டத்தில் பார்த்தோன்னா வலம் வந்தவங்க தான் பெப்சி உமா. ரஜினிகாந்த் அவர்களில் இருந்து ஷாருக் கான் வரைக்கும் நோ சொல்லியிருக்காங்களாம். பார்சலில் அவங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி வந்துச்சான். பெப்சி உமா பகிர்ந்த அந்த ரகசியத்தை நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்குவோம். 90களில் கொடிகட்டி பறந்த பிரபல ஆங்கர் பெப்சி உமாவுக்கு பார்சலில் வந்த அந்த பேரதிர்ச்சி பலருக்கும் நோ சொன்னதன் காரணம் இதுதானா அப்படின்னு கேட்டு வந்துட்டுருக்காங்க. பெப்சி உங்கள் சாய்ஸ் இந்த பெயரை கேட்டாலே 90s கிட்ஸ்களுக்கு முதலில் நினைவுக்கு வருவது பெப்சி உமா அவர்கள் தான். 1994 தொடங்கிய இந்த ஷோவை தொடர்ந்து 15 ஆண்டுகள் 325 எபிசோடுகளை தொகுத்து வழங்கினாங்க பெப்சி உமா. இந்த நிகழ்ச்சி தான் இந்திய செயற்கைக்கோள் தொலைக்காட்சி வரலாற்றிலேயே முதல் நேரடி தொலைபேசி டயல் ஷோ. பெப்சி உமாவை பார்ப்பதற்காகவே அந்த நிகழ்ச்சியை தினமும் மிஸ் பண்ணாமல் பார்த்தவர்கள் ஏராளம். ஆண்கள் பெண்கள்னு லட்சக்கணக்கில் ரசிகர்களை கொண்டவங்க பெப்சி உமா. பட்டுப்புடவை, தலையில் பூ, குங்குமம்னு தனக்கான அடையாளத்தில் பக்கா ஹோம்லியாக அவங்க தொகுத்து வழங்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி 90ஸ்களினுடைய டாப் சூப்பர் ஹிட் ஷோ. பெப்சி உமா தான் அப்போதைய பெஸ்ட் ஆங்கர் ஆஃப் தமிழ்நாடு. கொள்ளை அழகு, அழகிய தமிழ் உச்சரிப்பு, தொலைபேசியில் பேசும் நேயர்களிடம் பேசும் அன்பான தோரணைன்னு பெப்சி உமாவை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். சில ஆண்டுகளாகவே பெப்சி உமா என்ன ஆனாரு, எங்கே போனாருன்னு ரசிகர்களுக்கு பலருமே அவரை தேடி வந்த நிலையில் சமீபத்தில் ஒரு நடந்த தனியார் விருது வழங்கும் விழாவில் பல ஆண்டுகள் கழித்து பங்கேற்றாங்க. அதில் யாரும் அறியாத பல ஷாக்கிங் விஷயங்களை பகிர்ந்திருக்காங்க. அவங்க சொல்லும்போது, மதுரையை சேர்ந்த தனது தீவிர பெண் ரசிகர் ஒருவர் அவரது சுண்டு விரலை வெட்டி தனக்கு பார்சல் அனுப்பியதாகவும் அந்த நிகழ்வு தனக்கு மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தியதாகவும் சொல்லியிருக்காங்க. மேலும் சல்மான் கானுடன் பர்தேஸ் படத்தில் கதாநாயகியாகவும் ஷாருக் கானுடன் கதாநாயகியாகவும் நடிக்க வாய்ப்பை வந்ததை நிராகரிக்கதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. மேலும் ரஜினி தனக்கு ஒரு முறை கால் செய்து, அது என்னன்னு தெரியல, உங்கள் பக்கத்தில் செலிப்ரிட்டி நின்னா நான் அவங்கள பார்க்குறதில்ல, என் கண் ஆட்டோமேட்டிக்காக உங்களை தான் பார்க்குது அப்படின்னு தன்னிடம் சொன்னதாகவும் புன்னகையோடு அவங்க பகிர்ந்திருக்கிறாங்க. கே. பாலச்சந்தர், பாரதி ராஜா போன்றவர்களின் வாய்ப்புகளுக்கு நோ சொல்லிவிட்டேன். ரஜினியுடன் நடிக்க 2 முறை வாய்ப்பு வந்த போதும் நோ சொல்லிட்டேன். எனக்கு நடிப்பில் ஈடுபாடு இல்லை, அந்த இண்டஸ்ட்ரிக்குள் நுழைய எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, அதுவே என்னுடைய நிராகரிப்புக்கு எல்லாமே காரணம் அப்படின்னு ஓப்பனாக பேசியிருக்கிறாங்க. பெப்சி உமாவினுடைய இந்த ஓப்பன் டாக் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. இன்றும் பெப்சி உமாவுக்கு தீவிர ரசிகர்கள் கூட்டம் உள்ளது அப்படின்னா அதை நம்மளால் மறுக்கவே முடியாது. அதில் நம்மளும் ஒரு ரசிகை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய பார்த்தோன்னா நடந்துக்கக்கூடிய தன்மை அப்படின்னு ஏகப்பட்டதை சொல்லலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பெப்சி உமா அவர்களை பற்றின்றதை மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.